ஹாய் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம். ஹாய், என்னோட பேர் ஜெஸி அரோரா. ஆக்சுவலாக நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ட்ரான்ஸ்ஜெண்டர் ஆக்டிவிஸ்ட் அண்ட் தேட்டர் ஆர்டிஸ்ட். ஓகே மேம், இந்த வெப் சீரிஸில் உங்களுக்கு என்ன ரோல்? இந்த வெப் சீரிஸில் எனக்கு வந்து நல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ் பர்சன் ரோல். அதாவது எந்த பொய்யான ஒரு மாயையும் காமிக்காமல் ஒரு டிரான்ஸ் பர்சனை வந்து ஒரு பெக்கிங்க்கோ மற்றபடி ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணி காமிக்காமல் ஒரு நல்ல ரோல். அதே மாதிரி இந்த டீம் வந்து என்கிட்ட ரீச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அஃபிஷியலாக ரீச் பண்ணாங்க. ஸோ சொன்னாங்க ஸ்டோரி இதுதான் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒரு நல்ல விதமான ஒரு இந்த சமுதாயத்தில் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்க திருநங்கை சமுதாயத்தை ஒரு அழகான ஒரு கோட்பாடோடு காமிக்கிறதுக்கான ஒரு பேஸ், அந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நானும் ஓகே சொல்லிட்டேன். ஓகே மேம், பொதுவாக டிரான்ஸ்ஜெண்டர்னாலே ஒரு சைடு ரோல், ஒரு ரோல் சின்ன ரோலாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப் சீரிஸில் உங்களுக்கு வந்து ரொம்ப மெயின் ரோலாக கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் ரோல் கொடுத்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? மெயின் ரோல் கொடுக்கும்போது நானும் யோசித்தேன், என்ன சார் லீடாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னது, இல்லை மேம் இதுதான் ஸ்டோரி, இந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயத்துக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னாங்க. ஸோ நானும் நல்ல கான்ஃபிடென்ட்டோட கண்டிப்பாக நானும் நல்லா பண்ணித்தரேன் சார் சொல்லியிருக்கேன். ஓகே மேம், ஃபஸ்ட்டு சொன்னீங்க இந்த டீம் என்கிட்ட அப்ரோச் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் எடுக்க போகிறோம், இது மாதிரி ட்ரான்ஸ் ஆர்டிஸ்ட்டை தேடின்னு இருக்கோம், நீங்களும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னா. சரி ஓகே நானும் எனக்கு அவ்வளோ அப்போ நான் பெருசாக யோசிக்கல, நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் யாருன்னா கிடைச்சாங்களா கேட்கும்போது, சரி யாரும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை ட்ரான்ஸ் பர்சன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ ஒரு டிரெக்டரும் சரி, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி, ஒரு காஸ்டிங் ஹவுஸும் சரி, ட்ரான்ஸ் பர்சனையும் எல்ஜிபிடி பேஸ்டான மக்களை அப்ரோச் பண்ண வராங்கன்னா ஒரு செக்ஷுவல் தாட்டோட ஒரு பெனிஃபிட்ஸோட தான் யோசிப்பாங்க. அதனாலே நிறைய டிரான்ஸ் பர்சன்ஸ் வந்து யார் ஆடிஷன் கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. அந்த ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு மேல் ஆர்டிஸ்ட்டையோ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டோ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ரோலை பண்ண வைப்பாங்க. ஸோ அது வந்து மக்களுக்கு போய் சேராது. ஒரு திருநங்கையோட கஷ்டமும் ஒரு திருநங்கையோட வலியும் வந்து ஒரு ஆணாலையும் பெண்ணாலையும் வெளியில் சொல்ல முடியாது. ஒரு திருநங்கையோட வலி வந்து அவளால் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு லெஸ்பியனோட வழியை ஒரு திருநங்கையால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பால் புதுமையினர் மகிழவன் சொல்லுவாங்க, கே மக்களோட வழி ஒரு திருநங்கையால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா என்னோட கம்யூனிட்டியோட வழி என்னால் தான் புரிஞ்சு இந்த பொது சமுதாயத்தில் அந்த பிளாட்ஃபார்மில் என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த சமயத்தில் சரி ஓகே நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் மெயின் திங்ஸ் அகெயின் சொல்லணும்னா என்னை ரொம்ப அஃபிஷியலாக அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கு தான் ஓகே சொன்னேன் நான். ஓகே மேம், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இதே பற்றி மூவிஸ்லேயும் உங்களை பார்த்து நாளைக்கு நிறைய ட்ரான்ஸ் வரணுன்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம் மேம். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ஒர்க்கும் நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, நீங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே ஜெஸின்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் அப்கமிங் படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த டீமுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சரி, ஹாய் ஐம் அசாருதீன். ஹாப்பி பர்த்டே லூசின்னு ஒரு மூவி முடிச்சுட்டு அலப்புற கலப்புறன்னு ஒரு செகண்ட் மூவி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இந்த படத்தோட ஜி டாக்கிஸ் அவங்க ஏஜிஆர் அண்ட் டைரக்டர் நம்ம மார்ட்டின் எல்லாருமே ஒரே டீம் தான். ஸோ நாங்கள் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மார்ட்டின் நம்ம இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்கள் கூட அவங்க சேர்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நீ சீக்கிரமாக டைரக்ட் பண்ணணும்டா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஏஜிஆரோட சப்போர்ட்டில் அந்த ஜி டாக்கிஸ் வந்துட்டு சரி நம்ம உடனே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசம் த்ரீசம் தே ஸ்டார்டட். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வேலை செஞ்சவங்க ஒரு பொசிஷன் வரும்போது, நம்மளோட பொசிஷன் ஒரு டைரக்ஷன் இருக்கும்போது, அந்த டைரக்ஷனுக்கு வரும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு பர்சன் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போகும்போது ஆக்சுவலி ஃபெல்ட் ரொம்ப ஹாப்பி. ஸோ அவனை சப்போர்ட் பண்ணுன்றதுக்காகவே தான் நான் இங்கே வந்தேன். ஹாய் சார், நீங்கள் வந்து ஒரு ஒய்ஃபுங்கிற மூவிக்கு அப்கமிங் டேரக்டராக இருக்கீங்க. இருந்தாலும் இந்த அப்கமிங் டீமுக்காக உங்கள் சார்பாக ஏதாவது சொல்ல வரணும்னு என்ன சொல்ல வருவீங்க? எஸ், இது வந்து எப்போவுமே யூத் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி தான் நாங்கள்லாம் காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். லைக் நம்மளை இந்த சீரீஸில் நடிக்க போகிற ஏஜிஆர் ரைட்டர் அண்ட் ஆக்டராக இருக்கார், அவரோட ஃப்ரெண்ட் நான். ஸோ நாங்கள் காலேஜில் எப்படி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து 2 பேரும் மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் மார்ட்டின் என்னோட ஃப்ரெண்ட் டேரக்டர், அவரும் என்னோட ஃப்ரெண்ட் தான். ஸோ வெரி யங் டீம், வெரி ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட். அண்ட் இதுலேருந்து நிறைய விஷயங்கள் சீரீஸ்லேருந்து படங்கள்லேருந்து நிறைய அதில் மாறுது. ஸோ அது எல்லாமே இன்னும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த டீமுக்கும் என்னோடய ஃப்ரெண்ட் ரைட்டர் ஏஜருக்கும் பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹாய், நான் சுகன்யா. இந்த வெப் சீரிஸில் நீங்கள் என்ன ரோல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி இதில் காவ்யான்ற ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அது வந்து பார்கவியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இந்த ரோலில் இருக்குது. கண்டிப்பாக அதில் ஒரு மெயின் ரோலாக இருக்குது. இந்த படம் எடுத்துகிட்டு வந்து அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரோல் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக இதில் வந்து லைக்
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சின்ன ரோலாக இருந்தாலும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஹை மேம், இந்த வெப் சீரிஸில் நீங்கள் ரொம்ப லீட் ரோலில் நடிக்கிறீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி இப்போ மூவி பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் ஏஜிஆர் அப்படி தான் தெரிய மாட்டேன்னு. ஸோ ஸ்டோரி கேட்கும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த கேரக்டர் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பைரவின்ற கேரக்டர் விஷோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கிறேன். ஸோ ஐம் எக்ஸைட்டட் டு ஆக்ட். ஓகே மேம், இந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் மேம். தேங்க்யூ. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அது சார், நீங்கள் வந்து எம்எம் கீரவாணி, யுவன் சங்கர் ராஜா போல் பெரிய பெரிய ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த அப்கமிங் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் ஸ்டார்ட் பண்ணது ஒய்பி ஜெர்சன் சார், பெரிய மியூசிக் டைரக்டர். ஏன்னா அங்கேருந்து வரும்போது தான் பெரிய பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து ஒண்டர்ஃபுல் டீம். மார்டின் வந்து ஸ்டோரி சொன்னார், ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது, டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அண்ட் ஏஜிஆர் ஆல்சோ வெரி குட் ஆக்டர். இது நல்ல டீம் தான் வெரி மஸ்ட் அந்த ரீச் பண்ணது, சக்ஸஸ் ரீச் பண்ணதுக்கு என்னோட விஷஸ். ஆல் தி பெஸ்ட். ஹாய் சார், இந்த மூவியில் நீங்கள் ஒரு டெபியூட்டட் டேரக்டராக இன்ட்ரோ ஆகிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு சார், இந்த ஆசம் த்ரீசம்ங்கிற டைட்டில் கொஞ்சம் வியர்டாக தெரியுது. இந்த டைட்டில் எப்படி யோசிச்சிங்க? ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த த்ரீசம்ன்ற விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். த்ரீசம்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு பேர் தான் த்ரீசம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அது படிக்கிறதா இருக்கலாம், இல்லை சாமி கும்பிட்றதா இருக்கலாம். இப்போ சாமி கும்பிட்றதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இப்போது அர்ச்சனை அந்த ஆராத்தி இது காட்டுறாங்க, ஒருத்தவங்க பூ தூவுறாங்க, ஒருத்தவங்க வந்து மந்திரம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 பேரும் பண்ணுறதோட ஒர்க் வந்துட்டு சாமி கும்பிட்றது தான். அப்போ ஆனால் அவங்க பண்ணுறது ஒரே விஷயத்த தான் பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றது தான் பண்ணுறாங்க. பட் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் த்ரீசம். ஸோ அதுதான் ஆசம் த்ரீசம். ஸோ இதுதான் அந்த டைட்டிலோட அர்த்தம். எஸ். ஓகே சார், நீங்கள் ஒரு டெபியூட்டட் டைரக்டராக இருக்கீங்க. இருந்தாலும் இந்த மூவி உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் இது கண்டிப்பாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னோடய டெபியூ சீரியஸ் இது. அண்ட் இது கண்டிப்பான முறையில் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஃபீல் குட் சீரியஸாக இருக்கும். இது ஒரு ப்ராப்பர் ஒரு ராம்காம் பேட்டர்ன் தான். ஸோ இது ஒரு சிட்காமில் தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் இதை பார்த்துட்டு எந்த இடத்துலையும் வந்துட்டு சீ அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு கப்புலாக இல்லை ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக சேர்ந்து உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற காமெடிஸ் இருக்கும், அதுக்கேற்ற ரொமான்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும், அதில் ப்ராப்பராக இருக்கும். அதில் நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குறத கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சார், இந்த படம் உங்களுக்கு, இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தரணும். நயா சார்பும் என் சேனல் சார்பும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் மூலியமாக எனக்கு வந்தது. அண்ட் என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் ஏஜிஆர், அவர் தான் வந்துட்டு இந்த சீரியஸோடைய ஒன் ஆஃப் த மெயின் லீட். அண்ட் வந்து இந்த சீரியஸோடைய ரைட்டரும் அவர் தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஜி டாக்கீஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் தேங்க்ஸ் சொல்லணுன்னா நிறைய பேருக்கு சொல்லிட்டே போகணும். அதில் இன்னும் முக்கியமான விஷயம், நான் விஜய் டெலிவிஷனில் டி ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனில் டேனி சார் அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் வந்திருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ எனிவேஸ், அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ் நீங்களுமே வந்து கண்டிப்பாக இதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ், டெபியூ டைரக்டர்ஸ் புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா அது உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களோட சப்போர்ட் தான். ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட். ஸோ ஐ தேங்க்யூ ஃபார் பிரியோ டிவிக்கு நான் அந்த இடத்துல ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சார், நீங்கள் வந்து நிறைய படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு டெபியூட்டட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இது கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஆக்டிங் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வெப் சீரிஸ்லேயும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும். ஸோ ஃப்ரெண்டு கேட்டாப்புல இதில் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு, நமக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் வந்திருக்கேன். ஹாய் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐயப்பன். இந்த வெப் சீரிஸில் உங்களோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எடிட்டரா. ஓகே, எடிட்டரா இந்த மூவியில் உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த டீம்மேட்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா என்ன சொல்ல வருவீங்க?
நன்றிகளை பார்த்து நன்றி தான் சொல்லணும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் நன்றி. ஓகே மக்களே, இந்த ஆசம் த்ரீசமோட மூவி பூஜை ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வெப் சீரிஸ் வெற்றியடை பிரியோ டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு டெபியூட்டட் மூவியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் கிஷோர்.